ஹாய்! நான் வெயிட் லாஸ்ல இருக்கேங்க. ஆனா, என்னால சாலட்லாம் சாப்பிட முடியாது. அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ரெசிபியா இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொண்டைக்கடல தான் எடுத்திருக்கேன். கொண்டைக்கடல வந்து அ நம்ம நார்மலா வீட்டுக்கு ஏதாவது பயிர் ஐட்டம் செய்யும்போதே, நமக்கான இதையும் சேர்த்து அதில போட்டு வச்சுடுங்க. அப்போ தனியா செய்றதுக்கு ஒரு சிரமம் இருக்காது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, கடாய் வச்சு எண்ணெய் விட்டு, கூடவே சோம்பு போட்டு, வெங்காயம், தக்காளிலாம் நல்லா அடிச்சு ஊத்திட்டேன் மிக்ஸில. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா கறி மசாலா, சிக்கன் கறி மசாலா சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூளு, கொஞ்சமா வந்து உப்பு, கூடவே வந்து மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அதில வந்து பாயில் பண்ண அந்த சன்னாவையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா, சூப்பர் டேஸ்ட்டா இருக்குங்க. அது கூடவே வந்து கொத்தமல்லிலாம் கார்னிஷிங்கா தூவி, எப்படி நமக்கு பிடிக்குதோ அப்படி சாப்பிடலாங்க. இட்லி, தோசைய அவாய்ட் பண்ண மாரியும் ஆச்சு, வாய்க்கு ருசியா சாப்பிட்ட மாரியும் இருக்குங்க. என்னாலலாம் வந்து சத்தியமா சாலட் சாப்பிட முடியாது. ஸோ, அதனால தான் நான் நெறைய ஆல்டர்னேட்டா இந்த மாரிலாம் ட்ரை பண்ணி சாப்பிடுவேன். இது கூட தயிர் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். ட்ரை பண்ணி